அந்த அளவுக்கு பண்ணிட்டாங்க. சரி, இதெல்லாம் மீறி நான் திரும்ப வந்து விடுதலை ஆகி சென்னைக்கு வர்றேன். எல்லாரும் வந்து பார்த்தீங்க. வர்றப்ப கட்சி கொடி கட்டக்கூடாது, இது அம்மா சமாதிக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், நீ என்ன சொல்றது, நான் என்ன கட்சி கட்டிய கழட்டுறது அப்படிங்கிறதுல தான் நான் வேற வண்டி மாற்றி வந்தேன். என்னை அரெஸ்ட் பண்ணணும், ஓசூர் தமிழ்நாடு பார்டர் வந்ததுமே என்னை அரெஸ்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுவும் எனக்கு செய்தி வந்துருச்சு. ஆனாலும் நான் வந்து கொடியை கழட்ட மாட்டேன், நான் வேற வண்டி மாற்றி நான் வந்துட்டேன். இது எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த அளவுக்கு கட்சியில் யாரும் இருக்கக்கூடாது, கட்சியில் மூத்தவங்களாம் இருக்கக்கூடாது, எல்லாரையும் வெளில தள்ளணும். இதெல்லாம் என்ன போக்கு? இதனால என்ன ஆகுது? கட்சியே வந்து சரிஞ்சு கீழே போயிட்டு இருக்கு. அதுதான் உண்மை. இந்த உண்மையை எவ்வளோ நாளைக்கு மறைக்க முடியும்? மறைக்க முடியாது. அதனால தலைவரும் சரி, அம்மாவும் சரி, எப்படி இந்த கட்சியை பார்த்துக்கிட்டாங்க. தலைவர் சொல்லுவார், கொள்கையா கட்சியாங்கிறப்ப ஒரு கட்டத்தில் அண்ணா சொன்னாராம். அதை சொல்லி ஒரு கடிதமே போட்டிருக்காரு. என்ன சொல்றாரு? கொள்கை தான் முதல்ல, கட்சி ரெண்டாவது தான் அப்படின்ட்டார். அதனால இவர் செய்யறது எந்த விதத்திலையும் நியாயம் கிடையாது. முதல்ல ஊர் ஜனங்க எப்படி மதிப்பாங்க? முதல்ல இவரை எப்படி மதிப்பாங்க? எப்படி நல்ல மனுஷன்னு சொல்லுவாங்க? அப்புறம் நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன், இது வந்து சரியா வராது. இவரை பொறுத்த வரைக்கும் தான் இருக்கணும், கட்சி என்ன ஆனாலும் பரவாயில்ல, கட்சி தொண்டரை பற்றி தூளியும் நினைக்கல. கீழே கிளைக்கழகத்திலேருந்து ஆரம்பித்து மேல்மட்டம் வரைக்கும் யாரையும் இவர் வந்து திருப்திப்படுத்தலை, இவர் தன் போக்கையும் மாற்றிக்கலை. அப்படிங்கும்போது நானும் 9 ஆண்டு காலம் இது எல்லாத்தையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு, இல்லை ஒரு கட்சி இது, நம்ம தனிப்பட்ட முறையில் ஒருத்தங்க மேலே கோபங்கிறதுனால நம்ம அப்படிலாம் நடந்துக்க கூடாது, எப்படியாவது கட்சியை ஒன்று இணைக்கணும் அப்படிங்கிற நிலையில தான் நான் என்னோட அந்த 9 ஆண்டு காலமும் போயிருக்கு. தமிழ்நாட்டு மக்களுக்கு இது தெரியணும் அப்படிங்கிற முடிவில் தான் இன்னைக்கு தான் நான் வாயை திறந்து இதை சொல்கிறேன். இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாது என்ன நடந்தது. அங்கே உள்ளார பார்த்தீங்கன்னா டெய்லியே எனக்கு பிரச்சனை. இவர் இங்கே இருந்துக்கிட்டு அங்கே உள்ளவங்களோட பேசிக்கிட்டு ஆஃபீஸருங்களை எல்லாம் கையில் போட்டுக்கிட்டு, நான் உக்காந்தா தப்பு, அங்கே நின்னா தப்பு, இப்படி தான் அந்த ஜெயிலையும் நான் இருந்துட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இடையில வந்து என்னுடைய கணவருக்கு உடம்பு சரியில்லை, பார்க்கணும்னு கேட்குறாரு. அதனால வந்து பரவல் கொடுங்க, விடுப்பு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஆஃபீஸருக்கு நம்ம வக்கீல் போய் லெட்ரு கொடுக்குறாரு. சாதாரணமாக எல்லாருக்கும் கொடுக்கறது 15 நாள் கொடுப்பாங்களாம். அதே போல் எனக்கும் 15 நாள் கொடுத்தாங்க. அந்த 15 நாள் கொடுத்துட்டு அந்த அம்மாவை ரெடியாகி வர சொல்லுங்க, நீங்கள் அழைச்சிட்டு போங்க அப்படின்னாங்க. நான் வந்து எஸ்பி ஆஃபீஸில் உட்காந்துருக்கேன். அப்போ எஸ்பி கேட்குறாரு, மெட்ராஸ்லேருந்து பதில் வரல எங்களுக்கு, எனக்கு அந்த ஊர் ஜெயில் தான் பரவல் கொடுக்கணும், அவங்க 15 நாள் கொடுத்துட்டாங்க, ஆனால் இங்கேருந்து பதில் வர மாட்டேங்குது, நம்ம உட்கார வச்சுட்டு போன அரசாங்கத்திலேருந்து பதில் வரல. என்ன வருது, கமிஷனர் பேசுகிறாரு,
நான் நேராக உட்காந்துருக்கேன், அந்த எஸ்பி ஆஃபீஸ்லேயே உட்காந்துருக்கேன். அவர் ஃபோனில் ஸ்பீக்கர் ஃபோனை ஆன் பண்ணுறாரு, எனக்கு காதில் உழுவணும்னு. ஏன்னா அந்த மனுஷனுக்கு தர்ம சங்கடமாகுது. அவரே என்ன நீங்களும் கேளுங்க என்ன சொல்கிறாங்கன்னு. அங்கே கமிஷனர் மெட்ராஸ்லேருந்து என்ன சொல்கிறாரு, சார் 15 நாளுக்கெல்லாம் கொடுக்க முடியாது, நாங்கள் இங்கே போலீஸ் இது பர்மிஷன் கொடுக்கணும், 15 நாள் கொடுக்க முடியாது, 5 நாள் தான் கொடுக்க முடியும், 5 நாள் தான் கொடுக்க முடியும், அதுக்கு மேலே கொடுக்க முடியாதுங்கிறார். அந்த இவர் கேட்குறாரு ஜெயில் சூப்பரண்டு, சார் ஜெயிலில் கொடுக்கறது நாங்கள் கொடுக்குறோம் 15 நாள், நீங்கள் எப்படி அதை வேண்டான்னு சொல்ல முடியும், நீங்கள் போலீஸ் பர்மிஷன் மட்டும் கொடுங்க. இல்லை சார் சிஎம்ஏ சொல்கிறாரு 5 நாளைக்கு மேலே கொடுக்க வேண்டான்னு, அதனால் நான் என்ன சார் பண்ண முடியும், நீங்கள் என்னை பற்றி ஆஃபீஸர்களுக்கெல்லாம் தெரியும் நியாயமாக இருப்பேன்னு, நீங்கள் சின்னம்மாட்டே ஒரு வார்த்தை சொல்லுங்கள் சார், அவங்க ஒத்துக்குவாங்க சாருங்கிறார். நான் எதுக்கு உட்காந்துருக்கேன், சரி பரவாயில்லைங்க, அதிகாரி என்ன பண்ண முடியும், மேலே உள்ளவங்க சொல்கிறப்ப அதிகாரி ஒன்றும் பண்ண முடியாது, பரவாயில்ல 5 நாள் பரவாயில்ல நான் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு. அப்புறம் 5 நாள் கொடுக்குறாங்க. அடுத்தது நம்ம எங்கே தங்குறோன்னு கொடுக்கணும். நான் யதார்த்தமாக போயஸ்கான வீட்டில் இருந்தானே ஜெயிலுக்கு போனேன், அதனால் நான் அந்த அட்ரஸே கொடுக்குறேன். உடனே அங்கேருந்து வருது திருப்பி 14 கண்டிஷன், இந்த மாதிரி யாருக்கும் வந்தது இல்லையா, அவர் பார்த்ததே இல்லைங்கிறாரு சர்வீஸில். என்ன கண்டிஷன் வருது, நீங்கள் சொந்தக்காரவங்கள பார்க்கக்கூடாது, ப்ரெஸ்ஸை பார்க்கக்கூடாது, நேராக ஒரு வீட்டில் இருக்கீங்க, வீட்டிலேருந்து நேராக மருத்துவமனைக்கு போகலாம், மருத்துவமனையிலேருந்து நேராக வீட்டுக்கு தான் வரணும், வேற எங்கேயும் வெளியிலே போகக்கூடாது. ஆஸ்பத்திரிக்கு போங்க வீட்டுக்கு வாங்க, ஆஸ்பத்திரிக்கு போங்க வீட்டுக்கு வாங்க, வேற எங்கேயும் நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்புறம் போயஸ்கார்டை வீட்டில் தங்கக்கூடாது, அது மெயின் கண்டிஷனில் வருது, தங்கக்கூடாது. அப்படி போயஸ்கார்டன் வீட்டில் தான் தங்குவேன்னா இந்த 5 நாளையும் கேன்சல் பண்ணிவிடும். அதனால நான் வாயினால சொல்லலை, உங்களுக்கே புரியும் யாருன்னு. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.